வேலை வாய்ப்புகள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வேலைவாய்ப்பு முகாம்கள் எல்லா இடங்களிலேயும் மாவட்ட அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக இன்று தனியார் நிறுவனங்களின் மூலமாக வேலைவாய்ப்பு முகாம் இங்கே இந்த மகளிர் கல்லூரியிலே நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட இதுவரை 120 பேர்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. மாலை 5 மணி வரை நடக்கும். நிறைய பேர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றிய கல்வி அமைச்சர் பாத்தீங்கன்னாக்கா அந்த மும்மொழிக் கொள்கை ஏற்காதவருக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு தமிழக முதலமைச்சரே இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்பல்ல 1967 அண்ணா வந்ததிலிருந்து இருமொழி கொள்கை என்பது தமிழகத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது. நான் அதற்கு பல்வேறு இடங்களிலே உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன். இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் ஒன்று இருக்கிற பொழுது நமக்கு வேறு மொழி தேவையில்லை, தமிழ் நம்முடைய தாய்மொழி. ஆக இந்த இருமொழி கொள்கை தான் நம்முடைய தமிழகத்திலே இருக்கும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இன்று பதில் சொல்லியிருக்கிறார்.